கடையை உடைத்து பணம் திருடிய நபரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பஜ்ஜி விற்று மத்திய அரசை கண்டித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் காங்கிரசார் புதுச்சேரி மாநில பாஜகவின் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரேனா திறந்து வைத்தார். அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிரகடன் திட்டங்களுக்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். கடையை உடைத்து பணம் திருடிய நபரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலை மூலக்குளம் சந்திப்பில் கேஸ் ஏஜென்சி அலுவலகம் உள்ளது. அதன் அருகே ரத்னா ஸ்டோர்ஸ் என்கின்ற பாத்திரக்கடை அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை மர்ம நபர்கள் இந்த 2 கடைகளின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கேஸ் ஏஜென்சியில் ரூபாய் 9 லட்சமும் பாத்திரக்கடையில் ரூபாய் 80,000 திருடி சென்றனர். இதுகுறித்து கடைகளின் உரிமையாளர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாத்திரக்கடை மற்றும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கடைக்குள் புகுந்த ஒரு வாலிபர் திருடுவதும் அதேபோல் கருப்பு நிற காரில் 3 பேர் தப்பித்து செல்வதும் பதிவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அந்த காட்சிகளை தமிழக போலீசாரிடம் பகிர்ந்த போது புதுச்சேரிக்கு காரில் வந்து கொள்ளையில் சம்பவம் ஈடுபட்டது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள நகைக்கடையில் வெல்டிங் மிஷின் மூலமாக துளையிட்டு 9 கிலோ தங்க நகை கொள்ளையடித்து சென்ற பெங்களூரை சேர்ந்த பிரபல கொள்ளையின் அருண் மற்றும் அவரது கூட்டாளிகள் என தெரிய வடக்கு பிரிவு போலீசார் பெங்களூர் கோலார் பகுதியில் முகாமிட்டு அங்கு பதுக்கி இருந்த அருணை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்து ரூபாய் 8 லட்சம் பணம், 4 லட்சம் மதிப்பிலான கார், கடை ஷட்டர் பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்த அருணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடி வரும் நிலையில் அவர்களை கைது செய்தால்தான் மீதமுள்ள பணத்தை மீட்க முடியும் என தகவல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் 2020ஆம் ஆண்டு 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி அரசுக்கு கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் 3வது நாளாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, நேரு எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகளை தடுத்திட வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்திய தேர்தல் துறை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை நேர்மையாக நடத்த 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சி.வி. வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பஜ்ஜி விற்று மத்திய அரசை கண்டித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் காங்கிரசார் இந்திய மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை மாணவர் காங்கிரசார் மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இதில் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் கல்வி கடன் சம்பந்தமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் திரு கந்தசாமி, சட்டப்பேரவை முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் சங்கர், ஆர்.இ. சேகர், மாநில செயலாளர் விநாயகமூர்த்தி, சூசைராஜ், ராஜாராம், லோகையன், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி நிஷா மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளும், மீனவர் அணி தலைவர் காங்கேயம், இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கண்டனங்களை தெரிவித்து பட்டமளிப்பு உடையணிந்த பட்டதாரிகள் பொதுமக்களுக்கு பஜ்ஜி விற்று நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜகவின் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் நிர்வாகிகளிடையே பேசிய நிர்மல்குமார் சுரேனா, காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தியால் வெறுத்துப்போய் உள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே கூட 400 சீட்டுகளை பாஜக தாண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 70 ஆண்டுகளாக பொய் சொன்ன காங்கிரஸ் கட்சி சில நேரத்தில் இதுபோன்ற உண்மையை பேசுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கர்நாடகாவில் 10 ஆண்டுகளில் பாஜக வளர்ச்சியடைந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் 6 மாதத்தில் வளர்ந்ததாக பெருமிதம் கொண்டார். அவர் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக வேட்பாளர் வெற்றி பெற பாஜக நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என்றார். அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிரகடன் திட்டங்களுக்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அட்டவணை மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு மாநில அரசின் திட்டங்களின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக கல்விக்கடன் வழங்கப்படுகிறது. கல்விக்கடன் மற்றும் தகுதியுடைய இதர அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிரகடன் திட்டங்களுக்கு விதிமுறைகளை ஏற்படுத்துவதற்கான கோப்பிற்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் ரூபாய் 18 லட்சம் மோசடி செய்தவரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கனடா நாட்டில் வேலை இருப்பதாக யாஷிகா என்ற தனியார் கன்சல்ட் நிறுவனம் பேஸ்புக்கில் விளம்பரம் செய்திருந்தது. விளம்பரம் செய்த நிறுவனத்தின் மேலாளரை மொபைல் மூலம் பாகூரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் சிலருக்கு வேலை வேண்டுமென தொடர்பு கொண்டு கேட்டார். வேலைக்கு சேர முன்பணம் அனுப்ப வேண்டுமென கூறியதை நம்பி அந்த பெண் தவணை முறையில் தனது வங்கிக் கணக்கில் இருந்த மொத்தம் 11.66 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலம் அனுப்பி ஏமாந்துள்ளார். அதேபோல் ஆன்லைன் மூலம் பணத்தை முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த சோபனா என்ற பெண் 3.40 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். கார்த்திக் ராஜன் என்பவர் பகுதி நேர வேலை இருப்பதாக மர்ம நபர் கூறியதை நம்பி 2.95 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். மூவரும் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி இம்மாக்குலேட் பள்ளி ஆண்டு விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி இம்மாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள இம்மாக்குலேட் பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் அருட்சகோ ஜான் சில்டா கலந்து கொண்டு அறிக்கையினை வாசித்தார்.
அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 25 ஆண்டுகள் செம்மையாக பணி முடித்த 2 ஆசிரியர்களை கௌரவித்து சிறப்பு பரிசுகள் வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி எழிலரசி மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் கலையரசி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மதர் சுப்பீரியர் அருட் சகோதரி ஜெசிந்தா மேரி மற்றும் இதர கன்னியஸ்திரிகள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கடந்த 75 வருடங்களாக வெற்றிகரமாக மாணவர்கள் மத்தியில் தேசிய புனர் நிர்மாண பணிகளையும் கல்வித்துறையில் தேசபக்தியை வளர்க்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. வருகின்ற 27, 28 ஆகிய 2 நாட்கள் மத்திய செயலாக்க குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள், நெட், IIT போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இருந்து அனைத்து மாநிலங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என சுமார் 200 நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் நேபாளம் நாட்டில் இருந்தும் 2 நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் கடந்த ஆண்டு அமைப்பின் செயல்பாடுகள் குறித்தும் வரவிருக்கும் அடுத்த 3 ஆண்டுகள் செயல்பாடு குறித்தும் விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளது. வரக்கூடிய 2024-25 கல்வியாண்டு அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான மாணவர் வாழ்க்கை என்ற தலைப்பில் பாரத தேசத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களில் உள்ள மாணவர்களிடமும் கொண்டு செல்ல உள்ளோம். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்துவது தொடர்பாகவும் இந்தியாவில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களில் உள்ள பிரச்சினைகள், பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வருதல் மற்றும் சமுதாய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழகத்தில் ABVP வளர்ச்சிக்காக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு உறுப்பினர் சேர்க்கை 50 லட்சத்தை கடந்த நிலையில் இவ்வாண்டு 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கு வைத்து அதற்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் வழிமுறைகளை பற்றி விவாதிக்க உள்ளோம் என இக்கூட்டத்தை வழிநடத்துவதற்காக தேசிய தலைவர் டாக்டர் ராஜ் சரண் சாஹி, தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் யாக்வல்யாத் சுக்லா, தேசிய அமைப்பு செயலர் ஆஷித் சவுகான் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். கடையை உடைத்து பணம் திருடிய நபரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பஜ்ஜி விற்று மத்திய அரசை கண்டித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் காங்கிரசார் புதுச்சேரி மாநில பாஜகவின் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரேனா திறந்து வைத்தார். அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிற கடன் திட்டங்களுக்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார்.